வெல்கம் டு சினிமாரதம். 15 டேஸில் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். அதில் இன்றைக்கி டே 1. இனிமேட் வரப்போ டேஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்க போகுது. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வச்சு தான் நம்ம அதுக்கான அடுத்தடுத்தான சொல்யூஷன்ஸாக நம்ம யோசிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்னால் நான் என்னன்னு சொல்லிடுறேன். லோ பட்ஜெட்டில் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸை பண்ணுறவங்க தான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் சொல்லுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபோக்கஸிங்கெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் காம்படிஷன்ஸ் இருக்க போது. இதை பற்றி நான் போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். படம் பண்ண சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் திருக்குறள்னு ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி டீம் ஆக போகிறோம், எப்படி எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பண்ண போகிறோம், இது எல்லாமே படம் முடித்ததுக்கப்புறம் சொன்னேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் போக ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டுடே டே 1ல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரூம் டூர் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஸ்டூடியோ டூரு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மனசை தைரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கனவுல நினைக்கிற மாதிரி ஸ்டூடியோ இருக்காது. இது நான் சுவிட்ச் போட்டுக்கலாம். இதுதான் என்னோடய ஸ்டூடியோ. எப்படி பார்க்க செம்மையாக இருக்கா? நீங்கள் வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்ட்ராப் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண லைட்டிங் தான் இந்த லைட்டிங்கு. அது மெயின் லைட் அங்கே இருக்குது, கீ லைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹுட்டி நான் யூஸ் பண்ணல, அந்த ஹுட்டி அங்கே இருக்கும். அப்புறம் இந்த பேக்ரவுண்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் மெயினாக இந்த ஒயிட் போர்ட்லேருந்து தான் என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லாமே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் என் பேக் இருக்கும், நோட்டு இருக்கும். அது அம்மா லேப்டாப்பு, அது செத்து பொழைச்சி வந்திருக்கு. அது எப்போ வேணால் செத்து போயிடும். அதுக்கப்புறம் இது மெயின் என்னோடய செல்ஃபு, என்னோடய புக்ஸ் இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிறது இந்த ரோல் பார்க்குறீங்களே, இது என்னோடய ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக அது நான் ரேண்டமாக என்னோடய காலேஜ் நோட்ஸில் இந்த மாதிரி நோட்ஸில் தான் ஃபஸ்ட்டு எழுதி வைப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபைலுக்குள்ளே கொண்டு போவேன். இந்த ஃபைலில் இருக்கிறது தான் என்னோடய மெயின் ஸ்கிரிப்டாக இருக்கும். அதை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இது நான் ஏன் நியூஸ் பேப்பர் செட்டப் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி பர்சன். கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும். நான் எனக்கு தோன்ற டைமில் அப்படி எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சொல்ல போனால் இது என்னோடய விஷிங் போர்டு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு விஷிங் போர்டு இருக்கும். அப்புறம் இதுவுமே என்னோடய இங்கே இருக்குது பாருங்கள், இதுவுமே என்னோடய விஷிங் போர்டு தான். எனக்கு ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலனா ஆக்சுவலாக எனக்கு பயம் வந்துடும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கேயும் நான் அடுத்து என்ன பண்ணணும், ஷூட் என்ன பண்ணணும் எல்லாமே நான் ரோட் மேப் மாதிரி போட்டு வச்சுருவேன். அப்புறம் மெயினாக இந்த ட்ரைபாடு, இந்த மொபைலு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இந்த மைக்கு, இது எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கொடுத்தது தான். இந்த மொபைல் மட்டும்தான் நான் காசு போட்டு வாங்கினேன். அதுக்கு தான் இந்த ஒரு 6 மாதம் கேப்பு வீடியோஸ் போடாமல் நம்ம தள்ளி போனது. பட் இந்த டைம் திரும்பி இறங்கி வந்தாச்சு. சம்பவம் ஸ்டார்ட். அவ்வளோதான் ஃபிலிம் மேக்கர்ஸ். இப்போதைக்கு என்னோடய பிரம்மாண்ட ஸ்டூடியோ பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும். ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கணும், யூடியூப் வீடியோ. இன்றைக்கி வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ வீக்கெண்ட் வீடியோ வரும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஸோ முதல்ல இந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன அப்டேட் நடந்திருக்கு, எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரில. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இருங்க, நம்ம ஃபேவரட் பிளேஸ்க்கு போயிடும். என்ன இன்ஃபர்மேஷன்னா, இப்போ நான் பண்ணுறது ஒரு புது கான்செப்ட். ப்ராஜெக்ட் திருக்குறள்னு ஆன் தி ஸ்பாட்டில் டீமோடு சேர்ந்து கதையை டிஸ்கஸ் பண்ணி படம் பண்ண போகிறேன். அந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா, காசு இல்லாமல் பண்ண முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, வருமா, இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லைங்கிற வார்த்தை மட்டும்தான் என்னோடய காதில் விழுந்துட்டுருக்கு. இன்கேஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வார்த்தையின் மேட்டு யாரும் பேசக்கூடாது. அப்போ இவ்வளோ இதாக பேசுகிறேன். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த ஸ்டூடியோ எப்படி மாற்றிருக்கேன்ட்டு போடுறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.